ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்தத்திற்காக கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஈரானுக்கு கெடு கொடுத்திருக்கக்கூடிய ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் அத்துமீறக்கூடிய செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஈரானை அச்சுறுத்தவும் செய்றாரு. இதனால ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் ஏற்படக்கூடும் அப்படின்னு பல நாடுகளும் இன்னைக்கு கவலையில இருக்காங்க. பிபிசி வெரிஃபை பண்ணி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்கு கடற்பகுதியில F-35, F-22 அப்படிங்கிற போர் விமானங்களை இன்னைக்கு ட்ரம்ப் இறக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல போர் கப்பல்களையும் அங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த போர் கப்பல்கள்ல டஜன் கணக்கான போர் விமானங்களும் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அதுல பணிபுரிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. இந்த போர் விமானங்கள் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமன்ல இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஈரான்ல இருந்து 430 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த சில நாட்களாகவே இந்த மத்திய கிழக்கு கடற்பகுதியில ஈரானுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில நிறைய போர் விமானங்களையும் நிறைய போர்க்கப்பல்களையும் தொடர்ந்து ட்ரம்ப் இறக்கிக்கிட்டு தான் இருக்காரு. இது இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற அச்சமும் நமக்கு எழும்புது. ஆனா இப்ப 2 நாட்டு அதிகாரிகளுக்கு இடையிலையும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னும் செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 10 நாட்களுக்குள்ள அவங்களுக்குள்ள எப்படி ஒப்பந்தங்கள் வருது அப்படிங்கறத பொறுத்துதான் அடுத்த கட்ட தகவல் என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனா இது குறித்து பிரிட்டன் பிரதமர் கிர் ஸ்டாமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானை தாக்குறதுக்கு அமெரிக்கா பிரிட்டனினுடைய வான்வழியை பயன்படுத்துறதுக்கு அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலக சட்டத்துக்கு மீற வகையில செய்யக்கூடிய தாக்குதல்களுக்கு பிரிட்டன் எப்பவுமே துணை நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் இது குறித்து மிகுந்த கவலையில இருக்காங்க.